எல்லாரும் சேர்ந்து படிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு அற்புதமான ஒரு சத்தியம். இன்னும் சொல்லப்போனால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் முதலாவது அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்னவென்றால், அது இந்த சத்தியம்தான். கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நிலைமை என்ன, கிறிஸ்துவுக்குள் நாம் யார், கிறிஸ்துவுக்குள் நாம் என்னவாக இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் நம்முடைய தன்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இதை ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னேன்றால், இந்த சத்தியத்தை குறித்த ஒரு அறிவு நமக்கு இல்லாததுனால இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் எல்லாம் இருந்தும் ஒரு தரித்திரர்களாக வாழ்கிறார்கள் என்பதை பற்றி தான் பேச ஆரம்பித்தோம். எல்லாம் இருந்தும் ஒரு ஏழையாக வாழ்ந்தாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் இன்றைய கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை பற்றி போதித்ததை விட இந்த உலக வாழ்க்கையை பற்றி நிறைய போதிச்சிருக்கிறார். உலக வாழ்க்கையை பற்றி போதித்திருக்கிறார்னு சொன்ன உடனே நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை நம்முடைய வாழ்வில் ராஜாவாக அனுமதித்து நம்முடைய இருதய சிம்மாசனத்தில் அவர் ராஜாவாக வீற்றிருந்து நம்மை ஆளுகின்ற ஒரு வாழ்க்கை. அவர் ஆளணும், கர்த்தர் ஆள வேண்டும் என்பதை நாம் விரும்ப வேண்டும். இதை இந்த பூமியிலேயே ஒரு பரலோகத்தின் முன்ருசியை எல்லாமே இந்த பூமியிலே நாம் பார்க்க முடியும் என்பதை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். பிற்பாடு இந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற ஒரு நிலைமை என்பது நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே பழைய ஏற்பாடு சொல்கின்றது அவருக்குள் மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதை தீர்க்க தரிசனமாக உரைத்தார்கள் தீர்க்கர்கள். அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யார் அந்த அவர்? அவர்தான் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு. அப்போ நம்முடைய ஆசீர்வாதம் முழுவதும் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இப்போ நம்மளையும் கொண்டு போய் அங்கே உள்ளே உட்கார வச்சு கர்த்தர் நம்மை உன்னதங்களில் இருக்கிற எல்லா கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்புக்குட்பட்டவர்கள். இன்னும் சொல்லணும், ரொம்ப சேஃபாக இருக்கிறவங்க. எனக்கு பாதுகாப்பே இல்லை, என்னை யாருமே காப்பாற்ற ஆள் இல்லை என்று கிடையாது. நம்மை பாதுகாக்க நம்மை காப்பாற்ற கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு இருக்கிறார். ஆமென். அவர் இருக்கிறார். அதனால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாடு முழுவதுமே சித்தரித்த எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி கிறிஸ்துவுக்குள் கொண்டு போய் தேவன் வைக்கிறார் என்பதை பற்றி தான், அவருக்குள்ளிருந்து நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்பதை பற்றி தான் பழைய ஏற்பாட்டிலே பல சம்பவங்கள் திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு சில காரியங்களை நான் சொல்ல ஆரம்பித்தேன். என்னென்னா, எப்படி பேழை, நோவாவின் பேழை அது கிறிஸ்துவுக்கு அடையாளமாக சொல்லப்பட்ட ஒரு பேழை. அந்த கிறிஸ்துவின் பேழைக்குள் போனவன் 8 பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள், மீது எல்லாருமே அழிக்கப்பட்டார்கள்னு சொல்லி. அப்போ நாம் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதுனால் பாதுகாக்கப்படுகின்றோம். இன்றைக்கு சுவிசேஷத்தின் மூலமாக நாம் மக்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கின்றோம். இதோ வாசற்படியில் என்று தட்டுகிறேன், சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு சொன்ன காரியத்தை மக்களுக்கு அறிவிக்கின்றோம், சுவிசேஷமாக அறிவிக்கின்றோம். சுவிசேஷம் போகும்போது மக்கள் தன்னுடைய இருதய கதவை திறந்து கொடுக்குறாங்க. இப்போ இருதய கதவை திறந்து கொடுக்கும்போது தேவன் நமக்குள்ளே வரார், நம்ம அவருக்குள்ளே போகின்றோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்பதெல்லாம் வேதத்தில் போடப்பட்ட அற்புதமான ஒரு காரியங்கள். அது மட்டுமல்ல, போன வாரத்தில் சொல்லும்போது பழைய ஏற்பாட்டின் சித்தரிப்பில் ஒரு சித்தரிப்பு என்ன, அவர்கள் இரத்த கோட்டைக்குள்ளாக இருந்தார்கள், இரத்தம் பூசப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். அதனால் சங்கார தூதன் அவர்களை அழிக்காமல் போனதை பற்றியெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சித்தரிப்பு கிறிஸ்துவை பற்றி காண்பித்திருக்கிற ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கிறாங்க. வெளியே போகும்போது அவர்கள் மேகஸ்தம்பத்திற்குள்ளாகவும் அக்னி ஸ்தம்பத்திற்குள்ளாகவும் வழிநடத்தப்பட்டார்கள்.
மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை பார்த்தாங்க. அவங்கள காத்தது என்ன? மேக ஸ்தம்பத்துக்குள்ளே இருந்தாங்க, அக்கினி ஸ்தம்பத்துக்குள்ளே இருந்தார்கள், வெளியே இல்லை. தேவன் அன்றைக்கே காண்பித்தார், நான் தான்ப்பா உன்னை பாதுகாக்கிறேன், நீ எனக்குள்ளே இருக்கிறவங்க உனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்பதெல்லாம் பற்றி தேவன் காண்பிக்க ஆரம்பித்தார். நல்லா புரிஞ்சுக்கணும் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு நாள் சொல்லணும், நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கிறேன். அப்போ இங்கே பவுல் என்ன சொல்கிறாரு? ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை, புது சிருஷ்டி. சொல்லுங்கள், நான் புது சிருஷ்டி. சொல்லுங்கள், நான் புது சிருஷ்டி. ஆமென். சொல்லுங்கள், நான் புது சிருஷ்டி, புதிய படைப்பு, புதிய இனம். புரிஞ்சிச்சிங்களா? இன்னும் சொல்லப்போனால் இந்த பூமியிலேயே நல்லா புரிஞ்சிக்க ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த பூமியிலேயே உங்களை போல ஆள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு புது சிருஷ்டி. நல்லா திரும்ப சொல்கிற தேவ பிள்ளைகளே, சில பேர் சொல்லுவாங்க ஒரே முகத்தை போல் 6 முகம் 8 முகம் 10 முகம் எத்தனையோ முகம்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 6 முகத்தையும் கூட்டி நிப்பாட்டி வச்சு எல்லாரையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி மற்ற காரியத்தில் பார்க்க ஆரம்பிச்சோன்னா இந்த 6 முகமும் பார்த்திங்கன்னா வேரியேஷன் இருக்கும், வித்தியாசம் இருக்கும், எல்லாம் கொஞ்சம் சாயல் இருக்கும். ஆனால் மற்ற நிறைய வித்தியாசம் இருக்கும். என்ன தான் அவங்க ட்வின்ஸு, ரெட்டை பிள்ளைங்க, அப்படியே அச்சு அசல்னு சொன்னாலும் அவங்களுக்குள்ளாகவும் சில மாற்றங்கள் இருக்குது, கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சிச்சுங்களா? ஆகவே நல்லா தேவ பிள்ளைகளை புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கு இங்கே இருக்கிற நாம் எல்லாருமே யூனிக், தனித்தன்மை உள்ளவர்கள், தனித்தன்மை வாய்ந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் என்னையே போல் யாரும் இந்த உலகத்தில் இல்லை. சொல்லுங்கள் பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து, பக்கத்தில் தட்டி செல்லம் கவனமாக கேளுங்க. பக்கத்தில் ஒரு செல்லமாக தட்டி சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்க என்னையை போல் யாருமே இல்லை. சொல்லுங்கள், பிராண்டு, நியூ பிராண்டு. சொல்லுங்கள் நியூ பிராண்டு. ஆமென். சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் தான் புது வகை, புது இனம், புது சிருஷ்டி. திரும்ப சொல்கிறேன், இந்த உலகத்தில் எத்தனை பாருங்க, கடவுள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்கிறார் பாருங்கள், எவ்வளோ அழகா. அதை ரொம்ப ஆச்சரியப்படுவேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கடவுள் இப்படியெல்லாம் மனுஷனை உண்டாக்கியிருக்கிறாரேன்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. திரும்ப சொல்கிறேன், உங்களை போல் யாருமே இந்த உலகத்தில் இல்லை என்பதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அந்தளவுக்கு நாம் ஒரு தனி இனமாக, புது ரகமாக தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். சேலைங்க கூட பார்த்திங்கன்னா ஒரே சேலைங்க நிறைய டஜனாக தயாரிக்க முடியும். ஆனால் உங்களை போல் டஜனாக இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும். உங்களை போல் ப்ராடக்ட் வேறு எங்கேயுமே கிடையாது. நீங்கள் தான் நியூ ப்ராடக்ட், புது படைப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல பார்த்தோம், புது சிருஷ்டியாக இருக்கிறான் பார்த்தோம். பார்க்கும்போது என்ன சொன்னோம்னா, இன்னும் நிறைய விஷயங்களை பேசுவோம். அதுக்கு முன்னாடி புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு சொல்லும்போது அவன் எந்த இடத்துல புது சிருஷ்டியாக இருக்கிறான்? மக்களுக்கு சில குழப்பம் என்னென்னா, இங்கே புது சிருஷ்டியாக இருக்கிறான்னு நீங்கள் சொல்கிறீங்க, காமிக்கிறீங்க, பைபிளிலேருந்து காமிக்கிறீங்க. ஆனால் அவனுடைய மைண்டு, மனம் என்ன அப்படியே தான் இருக்குது. கவனித்து பார்த்துறீங்களா? நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நம்முடைய மனம் சில இடத்துல பழைய மனமாகவே இருக்கும், பழைய யோசனையாகவே இருக்கும், பழைய சிந்தனையாகவே இருக்கும். பிற்பாடு இந்த சரீரத்தில் கூட பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டி ஆகிட்டான்னு சொல்லும்போது நம்ம புதுசு பார்த்திங்கன்னா அதே ஃப்ளஷ், அதே மாம்சம்தான், அதே தான் இருக்குது. சில நேரத்தில் வியாதிகள் இருக்குது, இருமல், காய்ச்சல், தலைவலி, அந்த வலி, இந்த வலி, லொட்டு லொஸ்குன்னு எல்லாமே இருக்க தான் மனிதனுக்கு செய்ய ஆரம்பிக்குது. அப்போ நல்லா கவனிக்கணும், புது சிருஷ்டி ஆகிட்டானா என்ன அர்த்தம்னா, அவனுடைய மனதில் புது சிருஷ்டி கிடையாது, அவனுடைய சரீரத்தில் புது சிருஷ்டி கிடையாது, உள்ளான ஆவியில் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று வேதம் அதிகமாக பல இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. நல்லா கவனமாக கேளுங்க. தொடர்ச்சியாக நீங்கள் கேட்க நல்லா புரிய ஆரம்பிக்கும். இப்போ பல கேள்விகள் எழும்பும், பரவாயில்ல, கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்கணும். எழும்புனா தான் உங்களுக்குள்ளே பதில் தேட ஆரம்பிப்பீங்க. புரிஞ்சிச்சிங்களா? அப்போ ஒரு மனிதன் அப்போ என்ன பண்ண ஆரம்பித்தோம், இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனிதனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று சொல்லக்கூடிய 3 பகுதி நம்ம புரிந்து கொண்டால் தான் எல்லா காரியத்தையுமே, பைபிளில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நம்மளை புரிஞ்சுக்கணும், நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும். நிறைய ரொம்ப நாட்கள் கடவுள் தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளணும்னு நிறைய பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம யாருன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ எந்த அளவுக்கு தேவனை புரிந்து கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு தேவனை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானம் எல்லாம் பெருக ஆரம்பிக்கும். அவர் அறிந்து கொள்ள. அதே போல் உங்களை அறிந்து கொள்ள நான் சொல்கிறேன், வியப்பால் நிரம்புவீர்கள். தேவனை துதி அதிகமாக ஆரம்பிக்கும். கர்த்தரை போற்ற ஆரம்பிப்பீர்கள், கர்த்தரை புகழ ஆரம்பிப்பீர்கள். ஆச்சரியத்தால் உள்ளங்கள் நிறைய ஆரம்பிக்கும். ஆகதான் வேதம் என்ன சொன்னிச்சு அப்படின்னு பார்க்கும்போது, வேதத்திலிருந்து சில காரியத்தை காமிச்சோம். இந்த ஆத்துமாவானது தினந்தோறும் மறுரூபமாக்கப்பட வேண்டும். என்ன சொல்ல போனால், ஆத்தும ரட்சிப்பு, உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உடையதாக இருக்கின்ற அவருடைய வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ ஆத்தும ரட்சிப்பு எதுக்காக பிரசங்கம் பண்ணுறோம்? இது ஆத்துமாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. இது சொல்ல ஆத்தும உணவு, ஆவிக்குரிய உணவு, ஆத்தும உணவு, நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான உணவு. இந்த உணவு இதை சாப்பிட பைபிளில் போடப்பட்டிருக்குது, ஆத்துமாக்களை ரட்சிக்க. சொல்லுங்க, ரட்சிக்க. ஆமென். ஆத்துமாக்களை ரட்சிக்க அப்படியே போடப்பட்டிருக்குது யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில். ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுடையதாக இருக்கிற வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, கொரிந்தியரில் சொல்கிறாரு, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகணும் அப்படின்றார். நாளுக்கு நாள் புதுசாகணும் அப்படின்றார். அப்போ என்ன நாளுக்கு நாள் புதுசாகணும்? காணப்படுகிறவர்கள் காணப்படாதவர்கள் நோக்கி இருக்கிற நமக்கு அப்படின்றார். இப்போ காணப்படுகிறவைகள் எல்லாம் காணப்படாதவன் தேவனுடைய வார்த்தை சில காரியங்கள் சொல்லணும், இப்போ பார்க்க முடியாது, ஆனால் பார்க்கணும். பார்க்க உள்ளான மனிதன் அவன் புதிதாக மாறுவான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். சொல்லுங்க, மனம் புதிதாவதினால் மறுரூபமாவது. ஆமென். அப்போ இதெல்லாம் ஏன் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குன்னா, மைண்டு இன்னும் ஃபுல்லாக கிளியர் ஆகலை. வேதம் தேவனுடைய வார்த்தையை தினந்தோறும் ஆத்துமாவை கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ஆகவே தான் வேதத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன சொன்னார்னா, இதை தியானிச்சுக்கிட்டு, இதை தியானி, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமான நடந்து கொள்வாய். இதை இரவும் பகலும் தியானி, அப்பொழுது நீ செய்வது எல்லாம் வாய்க்கும். ஏன் இதெல்லாம் சொல்கிறார்? தியானம் எதுக்கு சம்மந்தப்பட்டது? மைண்டு சம்மந்தப்பட்டது. அப்போ மனதில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க எப்படி இந்த பூமியில் ஒரு வெற்றிகரமான ஒரு ஆளாக வாழ முடியும் என்பதெல்லாம் பற்றி வேதம் அதிகமாக போதிக்கிறது. அப்போ புரிஞ்சிச்சிங்களா? அடுத்தது சொன்னேன், இந்த சரீரம், இப்போ நம்ம பார்க்கின்ற இந்த சரீரம் இன்றைக்கி இன்னும் அந்த பழைய காரியங்கள்லாம் இருக்குது. ஒரு நாள் இந்த சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மறுரூபமாக்கப்படும். பைபிளில் போடப்பட்டு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்த எல்லாரும் எந்த பாடியில் மரித்தாலும், எந்த வியாதியில் மரித்தாலும், ஊனமாக மரித்தாலும், அவர்கள் கிறிஸ்துவின் சத்தத்தில் எக்கால சத்தம் கேட்கும்போது அவங்க எழுந்திருக்கும் போது எப்படி எழுந்திருப்பார்கள்? புது மேனியாக எழுந்திருப்பார்கள், மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டவர்களாக எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக இந்த சரீரம் உருமாற்றம் அடைந்து மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டதாக இந்த சரீரம் அவருக்கு முன்பாக கடந்து போகும். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ சரீரம் ஒரு நாள் முழுமையாக ரட்சிக்கப்பட போகின்றது. நம்முடைய ஆத்மா தினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டது என்ன பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆவி என்பதை பற்றி தான் நம்ம பேச ஆரம்பித்தோம். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு எழுதும் போதெல்லாம் அதிகமாக ஒரு காரியத்தை பயன்படுத்தியிருக்கிறார். எதை பயன்படுத்தியிருக்கிறார்? கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். அப்போ அவர் எழுதின எல்லா பகுதியும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவருக்குள்ளே எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறீங்க. ஆகதான் இந்த செய்தி ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த நிருபங்களை படிக்கும்போது அவருக்குள், அவர் மூலமாக, அவருடைய கிறிஸ்துவுக்குள், அந்த ஒரு வார்த்தையெல்லாம் அடிக்கடி நோட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வேதத்தில் லைட்டாக கோடு போட்டுவீங்க, ரொம்ப கிரிக்கிறாதீங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளெல்லாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம ஒரு மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் உடையவனாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ரட்சிப்பை புரிந்து கொள்ள முடியாது, தேவரகமான காரியத்தை புரிந்து கொள்ள முடியாது, ஆவிக்குரிய விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது, மன ரீதியான விஷயங்களை புரிந்து கொள்ள முடியாது, சரீர பிரகாரமான எந்த ஒரு காரியத்தையும் நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்வில் ரட்சிப்பின் மூலமாக நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற கிரேடு என்ன, இப்போ இருக்கிற நம்முடைய மதிப்பு மரியாதை என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்ற எண்ணம் நமக்கு இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் என்று வேதத்தில்
போடப்பட்டிருக்கிறது. அப்போ மனிதனுக்குள்ளாக தேவன் ஒரு அபார மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா அபார மாற்றம் என்ன, ஒரு புது வகையான ஒரு இனமாக, புது வகையான ஒரு மக்களாக நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். சொல்லுங்கள், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் ஒரு புதிய இனமாக இருக்கிறேன். கவனமாக கேட்கணும். கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் தான் புதிய இனமாக இருக்க முடியும். கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாத ஆளும் அந்த பழைய ஓல்டு ஆதாமின் அந்த சாயலை உடையவர்களாக இருக்கிறார்கள். நம்ம அப்படி கிடையாது. இன்றைக்கு புது இனம் என்றால் கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாக இருக்கின்றோம். சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? இந்த ஆவி, ஆத்மா, சரீரம், இதை குறித்து கொஞ்சம் டீட்டெயில்ஸாக கொஞ்சம் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை குறித்து நம்ம கண்டிப்பாக படித்தே ஆகணும். இதை குறித்து பார்த்திங்கன்னா சபையில் விலாவாரியாக போதிக்கிறவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம இந்தமாரி தொடர் போதனைகள் போதிக்கும் போது தான் இதை பற்றி நிறைய புரிந்து கொள்ள முடியும். தொடர் போதனைகள் இல்லாத காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இது புரிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏதோ சும்மா ஏதோ நமக்கு கிடைக்கிறது ஒரு மணி நேரத்தில் ஏதோ ஒன்று பேசிட்டு நம்ம போயிடுவோம் பாருங்கள். அந்த நேரத்தில் ஆவியை பற்றி பேச முடியுமா, இல்லை மனதை பற்றி பேச முடியுமா, இல்லை சரீரத்தை பற்றி பேச முடியுமா? அங்கே பிச்சு பேசினா கூட முழுமையாக பேச முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு வேத பாட வகுப்பு மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஹலோ, அப்படி ஃபீல் பண்ணுறீங்களா? பைபிள் ஸ்டடி மாரி ஃபீல் பண்ணுறீங்களா? இங்கே ரெண்டு நடக்குது. இங்கே பிரசங்கமும் நடக்குது, இங்கே போதனையும் நடக்குது. ப்ரீச்சிங்கும் இருக்குது, டீச்சிங்கும் இருக்குது. டீச்சிங் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில ப்ரீச்சிங்கும் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எதுக்கு நீங்கள்லாம் ஆவியில் வளரணுன்றதுக்காக. ஆகவே நான் சொன்னேன், சில பேர்லாம் சொல்லுவாங்க, இது இப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தெல்லாம் எப்படிங்க கிராமத்து மக்களுக்கு எப்படிங்க புரியும் அப்படின்லாம் கேட்பாங்க. நான் சொல்ல, கிராமத்து மக்களும் நல்லா புரியும். நம்ம தான் நம்முடைய மனதில் இவங்களுக்கு இதை சொன்னால் புரியாது, அவங்களுக்கு சொன்னால் அது புரியாது நினச்சிட்டு இருப்போம். ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். நான் சொல்கிறேன், அவர் மக்களுக்கு புரிய வைப்பார். நீங்கள் நான் புல்பிட்டில் ஏறும்போது என்னை சார்ந்து வரல. ஏதோ எனக்கு ஏதோ பேச்சு திறமை இருக்குது. நான் சொல்கிறேன், சொல்லப்போனால் எனக்கு பேச்சு திறமையே கிடையாது. அப்போ நான் நோட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணி அதை டைப் பண்ணி இப்படி கொஞ்சம் ஆயத்தம் பண்ணி தான் கொண்டு வச்சுருக்கிறேன். ஆனால் சில பேர்லாம் பேச்சு திறமையிலும் நோட்ஸே அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்க பாட்டு அப்படி எடுத்து மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பித்தானா அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க ரொம்ப பேச்சு திறமை உள்ளவங்க. அப்போ என்னையை கவனிச்சுன்னு தெரியும். நான் தேவ சமூகத்தில் உட்காந்து ஆயத்தம் பண்ணி தேவன் கொடுத்த கருத்தை ஆயத்தம் பண்ணி எழுதி வச்சு கொண்டு வந்திருக்கிறேன். சில நேரத்தை நான் மறந்துடுவேன், எனக்கே தெரியும். அதனால் தேவன் ஆயத்தம் பண்ணின காரியங்களை எழுதி, இது பெரிய ப்ராசஸ், இது பெரிய வேலை இருக்குது. ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும். பேச்சு திறமை இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், இதை பற்றிய காரியங்கள் எல்லாமே மிகவும் குறைவாகவே போதிக்கப்பட்டிருக்குது. ஆக தான் தொடர் போதனைகள் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. தொடர்ச்சியாக போதிக்க உங்களுக்கு எல்லா காரியமே புரிய வரும். இன்றைக்கி புரியனா கூட அடுத்த வாரம் புரிஞ்சிடும், அடுத்த வாரம் புரியனா அதுக்கு அடுத்த வாரம் புரிஞ்சிடும். ஒரு வாரம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது சில புரியாத காரியங்கள் தொடர்ச்சியாக கேட்க புரிய ஆரம்பித்து விடும். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும். இதை குறித்து புஸ்தகங்களும் கம்மி தான், மற்ற காரியத்தில் குறித்து நிறைய எழுதியிருக்கிறார்கள். இதை குறித்து போதிக்கிறவர்களும் ஒரு சிலராக தான் இருக்கிறார்கள். ஏன் ஒரு சிலராக இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. ஆவி, ஆத்மா, சரீரம் அவங்களுக்கு புரியாதனால தான் போதனையும் கொடுக்காமல் இருக்கிறாங்க. இதை பற்றி கொஞ்சம் ரொம்ப டீப்பாக போக மாட்டேன்றாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சிலர் இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மனுஷனுக்கு மனிதனை ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்ன பிரிக்கிறாங்க? இந்த சரீரம், இந்த பாடி ஒரு பார்ட்டுன்றாங்க. இந்த ஆவியையும் ஆத்மாவையும் செகண்ட் பார்ட். ஒரு மனுஷனுக்கு ஆவி, ஆத்மா ஒரு பார்ட்டு, ரெண்டாவது சரீரம் இருக்குது. மனுஷன் இந்த ரெண்டு தன்மை உள்ளவன் என்று உலகம் சொல்லுகின்றது. நீங்கள் ஆன்மீகவாதிகள் சொல்கிற கருத்து என்னென்னா, ஆன்மீகவாதிகள், மதவாதிகள் சொல்கிற கருத்து எல்லாமே மனுஷன் ரெண்டு பார்ட்டு அப்படின்றதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சில விஷயத்தை அவங்கள புரிந்து கொள்ள முடியல அவங்களால. திரும்ப நல்ல கவனமாக கேளுங்க. மனிதன் 2 பகுதிகள் கிடையாது, மனிதன் 3 பகுதிகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறான். சொல்லுங்கள், பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். மனுஷன் 2 பகுதி இல்லை, அவன் 3 பகுதிகளால் உருவாக்கப்பட்டிருக்கிறான். புரியுதுங்களா? வேதம் அதை கிளியராக சொல்லுது. 1 Thessalonians 5:23 படித்து காமிச்சேன். ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று பவுல் எழுதி வச்சிருக்கிறார். அதே போல் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அங்கேயும் பார்க்குறோம். ஆவி, ஆத்மா, தேவனுடைய வார்த்தை எப்படி ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் பிரித்து காட்டுகின்ற ஒரு கருவியாக இருக்கிறது என்பதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ மனிதன் ஆவி, ஆத்மா, சரீரம், சொல்லுங்கள், ஆவி, ஆத்மா, சரீரம்.
ஓகேங்களா? சரி, இதையும் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறேன். நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா மனம் சரீரம் ஆவி அப்படி பேசக்கூடாது. இந்த ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா பாடி சோல் ஸ்பிரிட் அப்படின்வாங்க. நல்லா கவனிக்கணும். ஒரு ஆர்டர் இருக்குது, எதுக்குமே ஒரு ஒழுங்கு இருக்குது. நம்ம என்ன பண்ணக்கூடாது, மனம் சரீரம் ஆவி அப்படி சொல்லக்கூடாது. நம்மளை பற்றி பேசும்போதெல்லாம் ஃபஸ்ட்டு எதை கொடுக்கணும்னா ஆவி ஆத்மா சரீரம் என்று பேச வேண்டும். ஓகேங்களா? சொல்லுங்கள், ஆவி ஆத்மா சரீரம். புரியுதுங்களா? இதை வந்து ரிவர்ஸில் போகக்கூடாது. முதல்ல பாடியிலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. அதாவது சரீரம் மனம் ஆத்மா ஆவின்னு போகக்கூடாது, அல்லது மனம் சரீரம் ஆவின்னு போகக்கூடாது. எப்படி போக வேண்டும் என்றால் ஆவி ஆத்மா சரீரம் என்று தான் பேச வேண்டும். துதிக்கும் போது கூட ஆண்டவரே நல்ல ஒரு ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்துருக்கிறீரே என்று துதிக்கணும். சரீரத்திலிருந்து போகக்கூடாது. ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஆவி ஆத்மா சரீரம். இது ரொம்ப இந்த ஆர்டர், இந்த ஒழுங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரி, ஏன் வந்து அநேக மக்களாக இருக்கட்டும், மதவாதிகளாக இருக்கட்டும், சில மக்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், ஏன் சில இடத்துல வந்து இதை வந்து பாடி சோல் ஸ்பிரிட்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முதலாவது பாடி என்றால் சரீரம், ரெண்டாவது ஆத்மா, மூன்றாவது ஆவின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா கவனமாக கேளுங்க. எதுக்காக வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மக்களும் கிறிஸ்தவர்களும் இது ஆவி ஆத்மா சரீரம்னு சொல்கிறதுக்கு போல எதுக்காக வந்து சரீரம் ஆத்மா ஆவின்னு சொல்கிறாங்கன்ற ஒரு கேள்வி அவங்க கேட்பதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, இந்த சரீரம் என்று சொல்லக்கூடியது கண்களால் காணக்கூடிய ஒன்று. இந்த சரீரத்தை நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? இங்கே நீங்கள் என்னையை பார்க்கவே இல்லை, நீங்கள் எல்லோரும் என் வீட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நானும் இப்போ என்ன பண்ண உங்களை பார்க்கவே இல்லை, ஆனால் இப்போ உங்களை பார்க்க உங்கள் வீட்டை தான் பார்த்துட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? வீடு முக்கியமா, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆள் முக்கியமா? நம்ம என்ன பண்ணுறோம், வீடு தான் முக்கியம்னு நினச்சிருக்கிறோம். ஐயோ, வீட்டை விட வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆள் தான்ப்பா முக்கியம். வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆள் நல்லா இருந்தால் தான் வீடு நல்லா இருக்க முடியும். வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆள் நல்லா இல்லாமல் இருந்தால் எப்படி வீடு நல்லா இருக்கும்? புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? புரியுது. இப்போ யாரை பார்க்குறீங்க? லியோவை பார்க்கல, லியோ உள்ளே இருக்கிறேன், வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். இப்போ நீ யாரை பார்த்தீங்கன்னா லியோவுடைய வீட்டை பார்த்துட்டு இருக்கிறீங்க. பாஸ்டர் பார்க்கல, பாஸ்டருடைய வீட்டை பார்த்துட்டு இருக்கிறீங்க. நானும் உங்கள் வீட்டை பார்க்குறேன், நானும் உங்கள் வீட்டை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் நான் பிரசங்கம் பண்ணியிருக்கும் போது எங்கள் உள்ளேருந்து பேசிட்டு இருக்கிறேன். அந்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் அவர் டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு, உள்ள அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஆவியானவர். ஆமென். சரி, அதனால தான் பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதலாவது ஆவியிலேருந்து நான் ஆரம்பிக்கலை. இப்போ எங்கே போக போகிறோம், முதல்ல சரீரத்துலேருந்து பேச போகிறேன். நீங்கள் கேட்கலாம், இந்த பாஸ்டர் நீங்கள் தானே சொன்னீங்க ஆவி ஆத்மா சரீரம்னு. முதல்ல ஆவியை போதிங்க, அப்புறம் ஆத்மாவை போதிங்க, அப்புறம் சரீரத்தை போதிங்கன்னு கேட்கலாம். நல்லா கவனமாக கேளுங்க. திடீர்னு இப்போ ஆவியை பற்றி போதிச்சேன்னா உங்களுக்கு புரியாது, இல்லை ஆத்மாவில் ஆரம்பித்தாலும் புரியாது. இந்த சரீரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று காணக்கூடிய ஒன்று. காணக்கூடிய ஒன்றிலிருந்து ஆரம்பித்தாதான் ஆத்மாவையும் புரிஞ்சுக்க முடியும், ஆவியையும் புரிந்து கொள்ள முடியும். நல்லா கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே. இந்த ஆவியை வந்து கண்களால் பார்க்க முடியாது, ஆனால் அந்த சரீரத்தை கண்களால் பார்க்க முடியும். இந்த ஆவியை குறித்து புகைப்படங்கள்லாம் கிடையாது. யாராவது என் புகைப்படத்தை பார்த்துருக்கிறீங்களா? என் வீட்டோட புகைப்படத்தை இது திரும்ப சொல்கிறேன், இந்த உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரை இருக்கிறது என்னுடைய வீடு. இப்போ நம்ம போட்டா பிடிக்கிறதெல்லாம் எதை போட்டா பிடிச்சிட்டு இருக்கிறோம்? ஹலோ, உங்கள் வீட்டை தான் போட்டா பிடிக்கிறோம். அந்த வீட்டுக்கு பாருங்கள் அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லி சில பேர்லாம் வாட்ஸ்அப்பு, இந்த ஸ்டேட்டஸு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க போடுறதே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை தான், அவங்க வீட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க வந்து. ஹலோ, வீடு முக்கியம் கிடையாது, வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்ம முக்கியம். ஆமென். புரிஞ்சுங்க, வீடு முக்கியம் இருக்க வீட்டுக்குள்ளே இருக்கிற நீங்கள் நல்லா இருந்தால் தான் வீட்டை கொஞ்சம் நல்லா வைத்து கொள்ள முடியும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப முக்கியன்றதை சரீரத்தை ரொம்ப வந்து ஓப்ளஸாக விட்டுறக்கூடாது. நீங்கள் எவ்வளோ முக்கியமோ அதே போல் உங்களுடைய மனம் முக்கியம், உங்களுடைய சரீரமும் முக்கியம். இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்க வேண்டும் என்றால் நம்முடைய ஆவிக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். அப்போ மனிதனை உண்டாக்கின தேவன் மனிதனை எப்படி உண்டாக்கினார்? ஆவி ஆத்மா சரீரமுடையவனாக உண்டாக்கியிருக்கிறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால், இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை புரிந்து கொண்டால் தான்
மனிதன் எப்படி ஒரு புது சிருஷ்டி, நியூ கிரியேச்சராக இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். ஆகவேதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் ஆவியிலே அவன் புது சிருஷ்டியாக இருக்கின்றான். ஆகவேதான் பாருங்கள், இப்போ சரீரத்தை பற்றி நம்ம முதலாவது பேசுவோம். ஏன் சரீரத்தை பற்றி பேச வேண்டும் என்றால், இந்த சரீரம் காணக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால அதில் நம்ம எடுத்து சில காரியத்தெல்லாம் பேச போகின்றோம். இயேசு கிறிஸ்து கூட பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவர் பிரசங்கம் பண்ணுற மெத்தட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியத்தை முதல்ல ஸ்டார்ட் பண்ண மாட்டார். நல்லா கவனமாக கேளுங்க. இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்க போதனைகள் மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உடனே ஸ்பிரிச்சுவலை காமிக்க மாட்டார். அவர் எங்கேருந்து எடுப்பார்னா, முதல்ல உலக பிரகாரமான காரியத்தை அவங்களுக்கு காமிச்சு அதிலிருந்து என்ன பண்ணுவார்னா ஸ்பிரிச்சுவல் காரியத்தை போதிக்க ஆரம்பிப்பார். சில உதாரணங்கள் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்ன? அப்படிங்களா? உண்மை தானே? கரெக்டா? எல்லாருக்கும் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்ன? இந்த பக்கம் சொல்லுங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் என்ன? புரிஞ்சுக்கணும். யாராவது கேட்டாங்க, எங்க நீ கும்பிட்ற சாமி எந்த அற்புதத்தை முதல்ல செஞ்சார்னு கேட்டால், முதல்ல அதையாவது சொல்ல கற்றுக்கங்க. படிக்க தெரியலன்னு கூட பரவாயில்ல, என்னமோ ஒரு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினாரா அந்த மாதிரி புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? சரி, இந்த தண்ணீரை வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினது மூலமாக என்னத்தை காமிச்சாரு? என்னால் மிராக்கிள் செய்ய முடியுன்றதை காமிச்சாரா? எனக்குள்ளே எவ்வளோ பவர் இருக்குதுன்றதை காமிச்சாரா? நல்லா கவனமாக கேளுங்க. என்னத்தை காமிக்க வர்றாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனையும் என்னால் மாற்ற முடியும் என்பதை காமிக்க வர்றார். தண்ணீரையே திராட்சை ரசமாக மாற்றுகிறேனே, அதே போல் உன்னுடைய வாழ்க்கையிலையும் உன்னையும் மாற்ற முடியும், உன் சூழ்நிலையை மாற்ற முடியும், உன் கஷ்டத்தை மாற்ற முடியும், உன் பிரச்சனையை மாற்ற முடியும், உன் கடனை மாற்ற முடியும், உன் தேவைகளை மாற்ற முடியும். ஆமென். உன் கணவனை மாற்ற முடியும், உன் மனைவியை மாற்ற முடியும், உன் பிள்ளைகளை மாற்ற முடியும், உன் பெற்றோரை மாற்ற முடியும். என்னால் மாற்ற முடியாத காரியம் என்று ஒன்றும் இல்லை என்பதை காமிப்பதற்காக தான் அந்த மிராக்கிள் பண்ணி, அந்த அற்புதத்தை பண்ணி முழு உலகத்துக்கு காமிக்கிறார். கவனிச்சிங்களா? ஒரு காரியத்தை புரிய வைக்கணும்னா அந்த இயற்கை காரியங்களை பயன்படுத்தி ஆவிக்குரிய காரியத்தை இயேசு கிறிஸ்து விலைக்கு காமிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் தான் பாருங்கள், இன்னொரு மிராக்கிள் அற்புதம் பார்த்தீங்கன்னா, 5 அப்பத்தி 2 மீனையும் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தார். இது என்னத்தை காமிக்குது? இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா என்னத்தை வெளிப்படுத்துகிறாரு? தேவனுக்கு இயேசு கிறிஸ்து ஏதோ வெறும் வயிற்று பசியை நிரப்புகிறவர் மட்டும் கிடையாது. அந்த கதையினுடைய அந்த அற்புதத்துடைய கிளைமேக்ஸே என்னன்னா, இவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்தனால அடுத்த கூட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரெட்டும் நமக்கு அப்பமும் மீனும் கிடைக்குன்னா அடுத்த கூட்டத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் சாப்பாடு போடுவாங்க. பார்த்தீங்களா? சொல்லுவாங்க, எப்படியோ சொல்லுவாங்க, சாப்பாட்டுக்குன்னே ஒரு கூட்டம் போகிறாங்கப்பா, சாப்பாட்டுக்குன்னே. ஒன்று தெரியுங்களா? சாப்பாடு போடாமலே சர்ச்சு ஃபுல்லாக ஆகுதுன்னா, நான் உங்களுக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கிங்களேன், நான் சொல்கிறேன், இது மாதிரி 10 மடங்கு 20 மடங்கு நம்ம என்ன பண்ணணும், பெருசாக கட்டியே ஆகணும். நீங்கள் சாப்பாட்டுக்காக வந்த கூட்டம் கிடையாது, சாப்பாடு போடுற கூட்டம். சொல்லுங்கள், நாங்கள் சாப்பாட்டுக்காக வந்த கூட்டம் கிடையாதுங்க, நாங்கள் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுற கூட்டம். ஆமென். அதனால நாங்கள் சாப்பாடு போட மாட்டோம்னா கிடையாது. புரியுதுங்களா? சில இடத்துல எனக்கும் ஆசை தான், உங்களுக்கு சாப்பாடெலாம் போகணுன்னு ஆசை தான். சில இடத்துல முடிஞ்சவங்க சாப்பாடு போட முடியல, ஒரு டீயாவது வைக்கலான்னு ஒரு ஆசை தான். ஹலோ, புரிஞ்சுங்களா? நீங்கள் வெளியே போய் கஷ்டப்படக்கூடாது, இங்கேயே ஒரு டீ குடிச்சிட்டு போகலான்னு ஒரு ஆசை தான். ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க வயசானவங்களாக இருக்கலாம், அவங்களால பண்ண முடியாது. நீங்கள் யாராவது இல்லைங்க, நாங்கள் வாரம் டீ வாங்கிட்டு வைக்கிறோம், நான் ரொம்ப சந்தோஷமாக நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டுருவேன். போகிறப்ப ஒரு டீனை 2 வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் போகலாம், தப்பு கிடையாது. அதனால உடனே அங்கே டீ கொடுக்குறாங்க, அதனால் கவனமாக கேட்கணும். நம்ம சாப்பாடு போட முடியாதுன்னு கிடையாது. திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், நம்மளால் சாப்பாடு போட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? சாப்பாடு போட முடியும். நம்மளால் டீ கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன், நம்மளால் டீ கொடுக்க முடியும். ஆனால் இது எதற்காக ஆரம்பிக்கப்படுது? சாப்பாடு எதுக்கு பாருங்கள், ரொம்ப தூரத்தில் வரவங்க ரொம்ப களைப்பில் போவாங்கன்றதுக்காக சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்ப தப்பு கிடையாது. திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனமாக, நம்ம சர்ச்சில் சாப்பாடு போடக்கூடாது என்பது போடுறது தப்புன்னு சொல்ல வரல, போடலாம்.
சொல்லுங்கள். சாப்பாடு போடலாம், டீ கொடுக்கலாம், ஜூஸ் கொடுக்கலாம், பிஸ்கட் கொடுக்கலாம். நான் கவனமாக கேளுங்க, அதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இப்போ நம்ம எதுக்காக ஆரம்பிக்கிறோம்? டைட்னஸ் போகணும், அதாவது சோர்வு போகும்போது கீழே விழுந்துடக்கூடாது, போகிற வழியே மயக்கம். சில பேர்லாம் ஆராதனைக்கு வரும்போதில் சில பேர்லாம் ஃபாஸ்டிங்லேயே வராங்க. எனக்கு தெரியும் இன்னும் சில பேர் நல்லது, தப்பு கிடையாது. நீங்கள் ஃபாஸ்டிங்கில் வருவதெல்லாம் தப்பே கிடையாது. சில பேர்லாம் ஐயா நாளை சாப்பிட்டு வந்து தூக்கம் வருதுங்க, ஃபாஸ்டிங் நல்லது, புரிஞ்சிச்சுங்களா? சில நேரத்தில் இப்படி போகிறவங்க டயர்டாகி கீழே மயக்கம் போட்டு அப்படி தான் பாருங்கள். சேலம் சர்ச்சில் அடிக்கடி இந்த காலையில் ஆராதனைக்கு வருவாங்க, பாட்டு பாடிக்கும்போது மயக்கம் போட்டு விழுவாங்க. நான் கூட ஃபஸ்ட்டு மயக்கம் போட்டு விழும்போது ஆவியில் அபிஷேகத்தில் விழுந்தாங்கன்னு பார்த்தா அப்புறமேட்டு தான் புரிஞ்சிச்சு இவங்க ஆவியில் விழுவில் சாப்பாடு. அப்புறம் கேட்டால் வீட்டு சொல்கிறாங்க, பாஸ்டர் அங்கே வரும்போது காலையில் ஒன்றுமே குடிக்காமல் கூட்டி வந்துட்டேன் பாஸ்டர், அதனால மயக்கம் மட்டும் விழுந்துட்டாங்க. அட சாமி, நான் வேறெல்லாம் நினச்சேன். அப்புறமேட்டு தான் புரிஞ்சிச்சு சில இடத்துல சாப்பாடு மயக்கத்தெல்லாம் விழுவுற ஆட்கள்லாம் இருக்கிறீங்க. அதனால் இங்கே யாராவது மயக்கம் மட்டும் விழுந்தாங்கன்னா முதல்ல ஆவியில் விழுந்தாங்கன்னு நினச்சிடாதீங்க. சில நேரத்தில் சாப்பாட்டு மயக்கத்தில் கூட விழலாம். சரி, கவனமாக என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. இவர் வயிற்று பசியை போக்குறதுன்னு நினச்சிக்கிட்டு எல்லா கூட்டத்துக்கும் வர ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அவர் சொன்னார், இந்த பசி நீக்கிறதுக்கு நான் வரல, அந்த சாப்பாடு கொடுத்தது மூலமாக அவர் என்னதை காமிக்கிறாரு? உன்னுடைய ஆவிக்குரிய தேவை என்று ஒன்று இருக்குது பாரு, உன்னுடைய ஆவிக்குரிய ஆன்மீக பசி இருக்கு இல்லையா, அந்த பசியை நான் நிறைவேற்ற வந்தவர் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிக்க விரும்பினார். புரிஞ்சுச்சுங்களா? இப்படி தான் விளக்குறார். அப்படி தான் பாருங்க, இந்த விதை என்ற ஒரு காரியம். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அந்த விதை, சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை கற்பாறையின் இடத்துல விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடத்துல விழுந்தது, சில விதை நல்ல இடத்துல விழுந்துன்னு போதிக்கிறதுனால இது கர்த்தர் இயேசு கிறிஸ்து அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை போதிக்கிறார் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இல்லைங்க, பாருங்க, சில பேர் இயேசு கிறிஸ்து பாரு அவரே விவசாயத்தை போதிச்சாருங்க, அவரே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவராக இருப்பார் போல. அப்படி கிடையாது. அதுக்காகவோ இதுக்காகவோ இல்லை. என்ன சொல்கிறாரு? என்ன சொல்ல போனால், ஓமைகளுக்கே தாய், ஓமைகளுக்கே ஹெட்டு, ஓமைகளுக்கு தாய் ஓமை என்னன்னா இந்த விதை ஓமை சொல்கிறாங்க. இந்த விதைக்கிறவனுடைய ஓமையை பற்றி சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து போதித்த எல்லா ஓமைகளிலும் டாப் தாயாக இருப்பது என்னவென்றால், முதலாவது இருப்பது என்னவென்றால் விதை ஓமை சொல்கிறாங்க. எதுக்காக போதிச்சாரு? இந்த சொல்கிறாரு, இது வசனம் என்று சொல்லக்கூடியது, விதை என்று சொல்லக்கூடியது வசனம். ஒரு ஆவிக்குரியதை காமிக்கிறார். இந்த வசனம் எப்படி விதை நிலத்தில் விதைக்கப்படுதோ அதே போல நான் உங்களுக்கு சொல்லுகின்ற வசனம் உங்கள் இருதயம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலத்தில் விதைக்கப்பட வேண்டும். கவனமாக கேளுங்க. இந்த ஜீசஸ் ஃபிலிம்லாம் பார்க்க ஆரம்பித்தா அழகாக அவர் அந்த போதனையை சொல்லுவார் பாருங்க. விதைக்கிறவங்க விதைக்க புறப்பட்டான், அவர் அழகாக எடுத்து போதிச்சு அழகாக காமிப்பாங்க பாருங்கள். நல்லாயிருக்கும் பார்க்கும்போதே அந்த சீன்லாம் பார்க்கும்போது நல்லா அருமையாக இருக்கும். என்னத்தை காமிச்சாரு? இயற்கை காரியத்தை வைத்து கொண்டு ஆவிக்குரிய காரியத்தை போதித்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதே போல தான் பாருங்கள், இன்னும் நிறைய அற்புதம். எல்லா அற்புதத்துக்கும் பின்னணி என்ன? ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன பாருங்கள். ஒரு முறை பாருங்கள், இந்த ஒரு பிசாசு பிடிச்ச லேகியோன் பிசாசு பிடிச்சான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட இருக்கிற ஒரு லேகியோன் 6000 பிசாசுங்க விரட்டினார். அவன் உள்ளத்துலேருந்து விரட்ட ஆரம்பித்தார். இந்த பிசாசில் விரட்டும் போது கேட்குது, எங்களை அந்த பன்றிகளுக்குள் போகும்படி அனுமதி. உடனே போ அப்படின்ட்டார். இந்த 6000 பிசாசும் அங்கே மேய்து பன்றிகளுக்குள்ளே போகுது. இந்த எல்லா பன்றிகளும் பார்த்தீங்கன்னா வேகத்தில் போய் அங்கேருந்து குதிச்சு செத்து போச்சு. படிச்சிருக்கீங்களா? லாஸ்ட்டில் முடிவு என்ன? இந்த ஸ்பிரிட்டு, இந்த ஆவி பன்றிகளுக்குள்ளே போன பிற்பாடு அந்த பன்றிகளுக்குள்ளே போய் அந்த எல்லாம் குடு வேகத்தில் ஓடி பெரிய மலை உச்சிலேருந்து கீழே விழுந்து செத்து போச்சு. என்னத்தை காமிக்கிறாரு? அதில் என்ன காமிக்கிறாரு? இயேசு கிறிஸ்து என்னத்தை சொல்ல வர்றாரு? இனி ஒரு மனிதனுக்குள்ள பிசாசு இருக்கிறான், அவன் கடைசியில் அவர்களை நரகத்துக்கு கொண்டு போவான் என்பதை காண்பிப்பதற்காக தான் அந்த அற்புதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு மனிதனுடைய முடிவு என்ன? ஒரு பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கும்போது அவனுடைய முடிவு என்ன?
லாஸ்ட்டில் அவன் நரகத்துக்கு போகக்கூடிய நிலைமை அவனுக்கு உண்டாகும் என்பதை காண்பிப்பதற்காக அந்த அற்புதத்தையே அந்த இடத்துல ஒரு அதிசயத்தை தேவன் செய்ய ஆரம்பித்தார். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. என்ன சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு ஆவிக்குரிய காரியத்தையோ ஒரு ஆன்மீக காரியத்தையோ போதிப்பதற்கு அவர் பயன்படுத்தின விதம் என்னவென்றால், இயற்கை காரியத்தை மையமாக வைத்து தான் ஆவிக்குரிய காரியத்தையே விளக்குறார். புரிஞ்சுங்களா? சில இடத்துல பாருங்கள், சில கதைகள் சொல்கிறோம். எதுக்காக கதை சொல்கிறோம்? எதுக்காக கதை சொல்கிறோம்? ஏதோ கதை சொல்ல தெரியுன்றதுக்காக கதை சொல்கிறோமா? உண்மையாக சொல்ல போனால் எனக்கு கதை சொல்லவே தெரியாது. என் மனைவியை கேட்டு பாருங்க, அவர் கதையே சொல்ல தெரியாதுங்க அப்படின்னு வாங்க. புரியுச்சா? கதையெல்லாம் எதுக்கு சொன்னது சொல்கிறோம்? கதை எதுக்கு சொல்கிறோம்னா, அந்த வசனத்தை புரிய வைப்பதற்கு, இந்த ஆவிக்குரிய காரியத்தை புரிய வைப்பதற்கு, ஆன்மீக காரியத்தை புரிய வைப்பதற்கு. சிலது இப்படி சில இடத்துல பாருங்கள் கதை சொல்கிறோம், சில இடத்துல எங்களை பற்றி சொல்கிறோம், சில மனிதர்களை பற்றி சொல்கிறோம், சிலருடைய வாழ்க்கையின் சாட்சி எடுத்து சொல்கிறோம். எதுக்காக சொல்கிறோம்? அந்த வசனத்தை புரிய வைப்பதற்காக. இந்த பிரசங்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட ஒரு கப்பல் கதையை பேசணும். எதுக்காக பேசணும்? இவ்வளோ இருந்தும் அனுபவிக்கக்கூடிய திறமைகள் திராணி இருந்தும் அவன் சாப்பிடாம போயிட்டானே, பணக்காரனாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தும் ஏழையாகவே போய் இறங்கினானே என்பதை பற்றி தான் பேச ஆரம்பித்தோம். ஆகவே தான் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஆவிக்குரிய காரியத்தை புரிய வைக்க வேண்டும் என்றால் இயற்கை காரியத்தை இயேசு கிறிஸ்து எப்படி பயன்படுத்தினாரோ அதே போல் இப்போ ஆவியையும் ஆத்மாவையும் உங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும்னா, முதல்ல சரீரத்தை புரிய வைத்தால் மட்டும்தான், பார்க்குற காரியத்தை புரிய வைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆன்மானா என்ன புரியும், ஆவினா என்னன்னு புரியும். சிலர் கேட்பாங்க, எங்க சரீரம்னா உங்களுக்கு தெரியாதா? சரி, ஓகே. பொதுவாகவே சரீரம் என்று சொன்னாலே முதல்ல விஷயத்துக்கு போவோம். முதல்ல இதை பார்க்க போகிறோம், சரீரத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நல்லா கவனமாக கேட்கணும். முக்கியமாக நீங்கள் எழுதுகிறவங்க எழுதி வைத்து கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள். ஏன்னா சில விஷயங்கள் நல்லா காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கணும். ஒரு உங்களால் படிக்க தெரியல, எங்கள் எழுத தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க நல்லா காது ஷார்ப்பாக வச்சு கேளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மனிதன், அதை சரீரம், உச்சந்தலேருந்து உள்ளம் கால்வரை நீங்கள் பார்க்குறது என் வீடு, இந்த சரீரம். இந்த சரீரத்தில் பார்த்தீங்கன்னா சில சொல்லுவோம், என்ன சொல்லுங்க, 5 ஐம்புலன்கள்னு சொல்லுவாங்க. உண்மைதான், கண்டிப்பாக அவங்க சொல்கிறது கரெக்டு தான். ஐம்புலன்கள் சொல்கிற காரியம் கரெக்ட். ஆனால் நான் உங்களுக்கு என்ன காமிக்க போங்கன்னா, 3 பார்ட். மனிதன் 3 சரீரம் என்று சொல்லக்கூடியது 3 பகுதிகள் முக்கியமாக. அதாவது ஐம்புலன்கள் சொல்கிறது கரெக்டு. ஆனால் இந்த ஐம்புலன்களுக்கு மேலாக என்னன்னா, மனிதனுடைய தன்மை, சரீரத்தினுடைய தன்மை என்னென்னா 3 பகுதிகளால் உருவாக்கப்பட்டது சரீரம். எங்க முதல்ல இந்த மனிதன் 3 பகுதிகளால் உருவாக்கப்பட்டான். நல்லா புரியும். மனிதன் 3 பகுதி. மனிதனுக்கு இருக்கிற பகுதி எத்தனை பகுதி? என்னென்ன பகுதி? ஆவி, ஆத்மா, சரி, 3 பகுதி. புரிஞ்சிட்டிங்களா? சரி. இப்போ சரீரத்துக்கும் 3 பகுதி, ஆத்மாவுக்கும் 3 பகுதி, ஆவிக்கும் 3 பகுதி என்பதை சொல்ல போகிறேன். 3 பேச போகிறோம். ஓகேங்களா? இப்போ சரீரம் 3 பகுதிகளால் உருவாக்கப்பட்டது. என்ன பகுதின்னா, நல்ல கவனமாக கேளுங்க. என்னென்ன பகுதி என்றால், எலும்பு, மாம்சம், இரத்தம். சொல்லுங்கள், எலும்பு, மாம்சம், இரத்தம். ஓகேங்களா? ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரீரத்தில் இருக்கின்ற முக்கியமான மூலக்கூறு என்னவென்றால் எலும்பு. சொல்லுங்கள், எலும்பு. ஓகேங்களா? எலும்புனா என்ன? போன். அதான் இங்கிலீஷில் சொல்கிறீங்க, போனு எல்லாம் ஒன்று தானேயா? எலும்பு பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? உங்கள் சரீரத்தில் எங்கெங்கெல்லாம் எலும்பு இருக்குது? எலும்பு எங்கே இருக்குது? எங்கெங்கெல்லாம் இருக்குது? கையில் இருக்குதா எலும்பு? மற்ற இடத்துல கையை தவிர வேற எங்கே எலும்பு இல்லை? எல்லா இடத்துலையும் இருக்குதா? வெரி குட். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் எலும்புகள் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நான் நிறைய படத்தெல்லாம் இது பண்ணேன். கடைசியில் டிவி ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கேன். டிவி இப்படி இருக்கிறதுனால பார்க்க முடியாது. அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுன்னு தான் இது பண்ணல. சொல்லுங்கள், எலும்பு. சொல்லுங்கள், எலும்பு. ரெண்டாவது கறி, மாம்சம். இந்த நம்ம சரீரத்தில் இந்த கறினா இந்த ஃப்ளஷ் சதை. ஓகேங்களா? சதை, மாம்சம், இதால் சொல்லலாம். மூன்றாவது ரத்தம். சொல்லுங்கள், ரத்தம்.
மூன்றுமே முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளும். கவனமாக கேளுங்க. இப்போ சொல்கிறேன். நம்ம சரீரத்தில் எத்தனை பார்ட் இருக்குது? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன பார்ட்டு நமக்கு புரிஞ்சிச்சுங்களா? இந்த நம்ம சரீரத்தில் எலும்பு இல்லாமல் வெறும் மாம்சமும் ரத்தமும் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நிற்க முடியுமா என்னால்? முதல்ல முடியாது. அது அழகாக சுருட்டி பேக்கில் பாக்கெட்டில் கூட வச்சுட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். எலும்பு முக்கியம். அதே போல் எலும்பு மட்டும் இருந்துட்டு மாம்சமும் ரத்தமும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? ஹலோ, எலும்பு மட்டும் இருந்துட்டு புரியுதா? பக்கத்தில் புரிஞ்சுச்சான்னு கேளுங்க. அவர் சொல்கிறது புரியுதா? அது எலும்பு கூட பார்த்துருக்கீங்களா? காலையில் இருந்துச்சு கம்ப்யூட்டரில் சில போட்டோலாம் எடுக்கிறதுக்காக, என்னங்க காலையிலே கம்ப்யூட்டரில் எலும்பு கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னாங்க. இல்லை, இந்த போட்டோ இப்போ எடுத்து இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணி காமிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்ல, டிவி வேறு பக்கத்து வேறு டைரெக்ஷனில் போச்சுன்னா நம்ம அப்புறமேட்டு இந்த படம்லாம் போட்டு காமிக்க ஆரம்பிப்போம். எலும்பு இருந்துட்டு மாம்சமும் ரத்தமும் நினச்சுன்னா பார்க்குறதுக்கே ஒரு நல்லாவே இருக்காது. இப்போ இங்கே எலும்பாகவே உட்காந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்? வெளியில் பார்க்குறோம், என்ன அது எலும்பு கூட இருக்குது, நானும் ஒரு எலும்பு கூட இருக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்கும்? முதல்ல எலும்பு கூட இருந்தால் என்னால் வெறும் எலும்பு கூட இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மேடம் சதையும் இல்லை, மாம்சமும் கிடையாது, ரத்தமும் இல்லை. எப்படி என்னால் நடக்க முடியும்? ஒன்றுமே பண்ணவே முடியாது. புரிஞ்சுங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிறோன்னு? அப்போ மனிதனுடைய சரீரத்துக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது அவசியம்? எலும்பு முக்கியம். அப்போ எலும்பு முக்கியன்றதுனால சதையும் ரத்தமும் தேவையில்லைன்னு சொல்கிறோமா? சதையும் முக்கியம், ரத்தமும் முக்கியமாக இருக்கிறது. புரிஞ்சுங்களா? ரொம்ப முக்கியமான காரியம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எலும்பு முக்கியம், சதை முக்கியம், அதே போல் ரத்தமும் முக்கியம். என்ன சொல்ல போனால் எலும்பு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஏன்னா எலும்பு எந்த அளவுக்கு அவசியமாக இருக்குது, அதே போல் சதையும் அவசியமாக இருக்குது. சதை எந்த அளவுக்கு அவசியமாக இருக்குதோ அதே போல் ரத்தமும் அவசியமாக இருக்குது. இல்லைங்க, ரத்தம் மட்டும் இருந்தா நல்லா, ரத்தம் மட்டும் இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி போயிடும். வெறும் ரத்தம் மட்டும் இருந்தா. அதுதான் தேவ பிள்ளைகளே, சரீரத்துக்கு இந்த 3 பகுதி ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு காரியம். புரிஞ்சிச்சா? பக்கத்தில் புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. சரீரத்தை பற்றிய ஸ்ட்ரக்சர், சரீரத்தை பற்றிய அமைப்பு புரிஞ்சிச்சா? 3 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஒன்றோடு ஒன்று இசைந்து போக வேண்டும் 3மே. இல்லை எலும்பு இல்லை நீ சதை நீ எப்போ பார்த்தாலும் மேக்கப் போட்டு இது பண்ணுறேன்னு சொல்லி நீ உன்னை வேணான்னு சொன்னால் நல்லா இருக்காது. இந்த எலும்பும் மாம்சம் ரத்தம் நீ உன்னை கவிச்ச வாட வருதால் நீ வேணான்னு சொன்னால் முடியவே முடியாது. 3 ரொம்ப ரொம்ப அவசியம். எலும்பு இருந்தால் தான் நல்லா நிற்க முடியும், நடக்க முடியும், ஓட முடியும், எல்லாம் பண்ண முடியும். சதை இருந்தால் தான் கரெக்டாக இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக ஆரம்பிக்கும். இந்த எலும்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு காரியமே இந்த சரீரம், இந்த சதையாக இருக்கின்றது. சரீரத்தில் இந்த மாம்சத்தில் தான் எலும்பு அடக்கப்பட்டிருக்குது. அப்போ ரத்தமும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. பைபிள் போடப்பட்டிருக்குது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. புரியுதுங்களா? இந்த சரீரத்தின் உயிர் எங்கே இருக்குது? ரத்தம். ரத்தம் நம்ம சரீரத்தை விட்டு வெளியே போயிடுச்சுனாலே அவ்வளோதான், டெட் பாடி. ஏன்னா மாம்சத்தின் உயிர் ரத்தம். இந்த ரத்தத்தை சரீரத்தில் உற்பத்தி பண்ணுறது என்ன? எலும்பு. எலும்பு தான் என்னன்னா சரீரத்தில் இருக்கின்ற ரத்தத்தை உற்பத்தி பண்ணுகின்றதே எலும்பு. 3 முக்கியம். ஓகேங்களா? சொல்லுங்கள். எலும்பு, மாம்சம், இரத்தம், இது 3ம் ஒன்றோடு ஒன்று இசைந்து போனால்தான் அது சரீரம். சரி, இப்போ ஆத்மாவை பற்றி பார்ப்போம். எப்படி சரீரத்துக்கு எலும்பு லூன் போயிட்டால் அது வேறு மாதிரி போயிடும். எலும்பு எப்படி? சரி, ஓகே. இந்த 3 பார்ட்டை முதல்ல சொல்லிடுறேன். ஆத்மாவின் 3 பகுதி என்னென்னா அறிவு,
சித்தம், உணர்ச்சி. எழுதி கொள்ளுங்கள். அறிவு, சித்தம், உணர்ச்சி. என்ன சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் விரிவாக எழுதணும்னா, அறிவுத்திறன், சித்தம் கொள்ளும் திறன், உணர்ச்சி கொள்ளும் திறன். இது மூன்றுமே ஆத்மாவின் முக்கியமான பகுதிகள். மூன்றுமே அதுலேருந்து மற்ற பகுதிகளாக போகும். ஆனால் முக்கியமாக ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இதுதான். பாருங்கள், எலும்பில் நிறைய எலும்புகள் இருக்குது. எலும்பு ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். சரீரம், அதாவது ரத்தம் ஒரு ஹெட் ஆஃப். ரத்தத்தில் பல வகை, இப்போ ரத்தத்தில் பல வகைகள், பல அணுக்கள், பல காரியங்கள்லாம் இருக்குது. அதே போல் மாம்சமும் அப்படி தான். சும்மா எதுவும் அதுலேயும் நிறைய இதெல்லாம் இருக்குது. ஆனால் முக்கியமான காரியம் மூன்று. அதே போல் ஆத்மாவின் முக்கியமான ஒரு காரியம் சொல்லுங்கள், அறிவு, சித்தம் கொள்ளும் திறன், உணர்ச்சி கொள்ளும் திறன். ஓகேங்களா? சரி, இப்போ இது விளக்குறேன், அப்போ புரியும் உங்களுக்கு. வந்து ரொம்ப விளக்கல, மேலோட்டமாக தான் விளக்கி சொல்ல போகிறேன். சரீரத்தை வைத்து, இந்த சரீரத்துக்கு எலும்பு எவ்வளவு அவசியமோ அதே போல் தான் ஆத்மாவுக்கு அறிவு அவசியம். ஓகேங்களா? ஆத்மாவுக்கு அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைங்க, அறிவே வேணான்னு சொன்னால் ஆத்மா செயல்படாது. அறிவு ரொம்ப ரொம்ப அவசியம். எலும்பு இல்லைன்னா எப்படி சரீரம் சரிவர இயங்காதோ அதே போல் அறிவு இல்லைன்னா ஆத்மாவும் சரிவர இயங்காது. அப்போ அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரீரத்தில் எப்படி மாம்சம் இயங்குகிறதோ அதே போல் தான் ஆத்மாவிலே உணர்ச்சி. சொல்லுங்கள், உணர்ச்சி. அறிவுன்னும் போது பல காரியத்தை தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்கின்ற ஒரு காரியங்கள் எல்லாமே மனம் சம்மந்தப்பட்டது. புரியுது? இப்போ நீங்கள் தெரிந்து கொண்டுங்க, மனதுக்கு உள்ளே போயிட்டுருக்குது. ரெண்டாவது உணர்ச்சி. இந்த உணர்ச்சியில் பாருங்கள், உணர்ச்சியில் பல வகையாக பிரிக்கலாம். உணர்ச்சியில் கோபம் என்பது ஒரு உணர்ச்சி, சந்தோஷம் என்பது ஒரு உணர்ச்சி, இல்லைங்களா? பகை என்பது ஒரு உணர்ச்சி, எரிச்சல் என்பது ஒரு உணர்ச்சி, அழுகை என்பது ஒரு உணர்ச்சி. இதெல்லாம் உங்களுக்குள்ள உருவாகுதா? ஹலோ, ஏன் அழுகுறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் கோபப்படுறீங்க? கோபப்படுறீங்களா? கோபப்படுறீங்களா? அழுகிறீர்களா? சிரிக்கிறீர்களா? இது எல்லாமே ஒரு உணர்ச்சி. உங்களுக்குள்ள இந்த உணர்ச்சி இதெல்லாம் இல்லைன்னா உணர்ச்சியே இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னப்பா, சில பேர் என்னதான் ஜோக் சொன்னாலும் அப்படியே இஞ்சி தின்ன டேஸ் மாரி உட்காந்துருப்பாங்க. ஒரு உணர்ச்சி இருக்காது. சில பேர் சொல்லுவாங்க, என்னப்பா மனுஷனாயா நீ அப்படி. சில பேர் மனுஷனாயா நீ, எல்லார் கண்ணிலையும் தண்ணீர் பார்க்குற. சில பேர்லாம் பாருங்கள், இந்த இந்த டெத்து வீட்டுக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எப்படி கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளையை பார்ப்பாங்களோ, டெத்துக்கு போகிற எல்லாருமே அந்த டெத்து வீட்டில் இருக்கவங்களாம் யார் நல்லா அழுகிறாங்க வீட்டில் சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் என்ன கல்லஞ்சக்காரங்கப்பா, அவன் அழுவவே இல்லை, அவங்கள பாரு, அவன் அப்படியே. எல்லா இடத்துலையும் மக்கள் பாருங்க கமெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. அப்போ உடனே வீட்டில் சொல்லுவாங்க, அவள் ஏன் அழுவில் தெரியுமா அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கவனமாக கேளுங்க தேவ பிள்ளைகளே, இந்த உணர்ச்சி எங்கே இருக்குதுன்னா சரீரத்திலே இருக்குது, சரீர சலத்தில் காமிக்குது. ஆனால் இது எல்லாமே எங்கேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா மனதிலிருந்து தான் இந்த உணர்ச்சி கொள்ளும் திறன் வெளியே வர ஆரம்பிக்கின்றது. முதலாவது சொன்ன அறிவு எங்கேருந்து வருது? மனதில். ரெண்டாவது என்ன சொன்ன, உணர்ச்சி கொள்ளும் திறன் எங்கேருந்து வருது? இந்த ஆத்மாவிலிருந்து வருகின்றது. உணர்ச்சியே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன், அது வெறும் ரோபோ மாதிரி, இயந்திரம். இப்போ கூட ரோபோவுக்கு பல காரியத்தெல்லாம் பண்ணுறாங்க. ஆனாலும் முழுமையாக ஒரு மனிதனை பிரதிபலிப்பதாக இல்லை. அதில் உணர்ச்சியெல்லாம் பண்ணுறாங்க. எல்லா உணர்ச்சி வருதா? இல்லைன்றாங்க. ஒரு சில உணர்ச்சியெல்லாம் அதுக்கு இல்லைன்றாங்க. நமக்குள்ளே உணர்ச்சியே இல்லைன்னா நம்மளும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இயந்திரம் மாதிரி மாறி விடுவோம். அதே போல் பார்த்திங்கன்னா முதலாவது என்ன சொன்னோம், அறிவு ரொம்ப அவசியம். ரெண்டாவது உணர்ச்சியை பற்றி பார்த்தோம். மூன்றாவது சித்தம் கொள்ளும் திறன். சொல்லுங்கள், சித்தம் கொள்ளும் திறன். சொல்லுங்கள், அறிவு, சித்தம், உணர்ச்சி. ஆமென். சித்தமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சித்தம் கொள்ளும் கூடாது. சித்தம் எது செலக்ட் பண்ணக்கூடியது, யோசிக்கக்கூடியது, இதெல்லாமே இந்த சித்தத்தில் வந்து அடங்குகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. கவனமாக கேளுங்க. சரீரத்தில் எப்படி இந்த மூன்று காரியம் சரியாக இயங்குதோ அப்போ சரீரம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். உங்கள் மனதில் சிலதில் மனதும் பார்த்திங்கன்னா மூன்று விதங்கள்: அறிவுத்திறன்,
சரியாக இயங்கணும், உணர்ச்சி கொள்ளும் திறனும் சரியாக இயங்கணும், அதே போல் சித்தம் கொள்ளக்கூடிய திறனும் சரியாக இயங்க வேண்டும். இது சரியாக இயங்கலைன்னா ஆத்மாவுக்கு கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் டேமேஜாக இருக்குன்னு அர்த்தம். அதை சரி பண்ணணும். சில பேர் பாருங்கள், சில காரியத்தில் சொன்னால் அந்த அறிவுத்திறன் மழுங்கியே போயிருக்கும் வந்து. சில உணர்ச்சி இருக்காது, சில சித்தம் கொள்ளக்கூடிய திறன் இருக்கவே இருக்காது வந்து. ஆகவே இதில் யாரெல்லாம் அவுட் ஆகுறாங்க அவங்க ஆத்மாவில் கொஞ்சம் பலவீனமாக இருப்பாங்க. இது மூன்றையுமே ஆத்மாவில் சரி செய்ய வேண்டும். ஓகேங்களா? சரி, இப்போ ஆவியை பற்றி பார்ப்போம். ஆவியில் இருக்கின்ற 3 பார்ட் என்னன்னா, நல்லா சொல்லுங்கள். உள்ளுணர்வு, சொல்லுங்கள், உள்ளுணர்வு, மனசாட்சி, ஐக்கியம் கொள்ளும் திறன். சொல்லுங்கள், உள் உணர்வு, மனசாட்சி, ஐக்கியம் கொள்ளும் திறன். இது எதோட பார்ட்னா ஆவியில் இருக்கின்ற முக்கியமான ஒரு பார்ட். நல்லா புரிஞ்சுங்க. திரும்ப சொல்கிறேன், சரீரத்துக்கு எலும்பு எவ்வளவு அவசியமோ, ஆத்மாவுக்கு அறிவுத்திறன் எவ்வளவு அவசியமோ, அதே போல் ஆவிக்கு உள் உணர்வு அவசியம். உள் உணர்வு, சொல்ல உள் உணர்வு, புரிஞ்சுங்களா? உள் உணர்வு, உள்ளான அறிவு, இன்னர் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லுவாங்க ஆவியின் அறிவுன்னு சொல்லுவாங்க. எப்படி மன அறிவு இருக்குதோ அதே போல் ஆவியின் அறிவு என்றும் வேதம் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மனதில் இருப்பது மூளை அறிவு, ஆனால் ஆவியில் இருப்பது ஆவிக்குரிய அறிவு. சில இடத்துல பாருங்கள் மூளை, சில இவன் பாருங்கள் மூளைக்காரங்க, சில பேர்லாம் பாருங்கள் மூளையிலேருந்து, அதாவது சில இன்ஃபர்மேஷன் கவனமாக கேளுங்க. இப்போ சொல்கிறேன், புரியும். செக்குலர் காலேஜ்லேயும் பைபிளை போதிக்கிறாங்க, புரியுதுங்களா? செக்குலர் காலேஜ்லேயும் இறையியலை போதிக்கிறாங்க. என்ன இறையியல்? பைபிளை போதிக்கிறாங்க, இந்து குரானை போதிக்கிறாங்க, பகவத்கீதையை காலேஜிலே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது வந்து. அவர்கள் எங்கேருந்து போதிப்பாங்கன்னா, சில இன்ஃபர்மேஷன், சில தகவல்கள், சில மதத்தை பற்றி, கிறிஸ்துவ மதத்தை பற்றி, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார்ன்ற ஏதோ ஒரு தகவலை சேகரித்து சொல்லலாம். இது எங்கேருந்து வருது? மூளையிலிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். ஆனால் ஆவியின் அறிவு என்று சொல்லக்கூடியது, இந்த உள்ளுணர்வு ஆவியின் அறிவு என்று சொல்லக்கூடியது தேவன்றிருந்து வரக்கூடிய ஒரு காரியம். புரியுதுங்களா? இப்போ நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கும் ஒரு செக்குலர் காலேஜ், ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் பிரசங்கம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் எங்கேருந்து பேசுவார்? மூளையிலிருந்து பேசுவார். நான் எங்கேருந்து பேசுவேன்? இன்னர் நாலேஜ், உள்ளுணர்வு, ஆவிக்குரிய வெளிப்பாடு, அங்கேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம் வந்து. அதுதான் ஒரு பிரசங்கியார் லியோனார்ட் ரேவன்ஹில், கேள்விப்பட்டிருக்கீங்களா? லியோனார்ட் ரேவன்ஹில்னு சொல்லிட்டு அவர் ஒரு புஸ்தகம், பல புஸ்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு புஸ்தகம் பார்த்தீங்கன்னா எழுப்புதல் தாமதிப்பது ஏன் என்று ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகம். அதில் என் பேர் கொஞ்சம் ஸ்டார்டிங் லியோ நாடு அப்படிங்கிறதுனால அந்த புஸ்தகத்தை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன் வந்து சின்ன வயசில். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நாட்களில் அந்த புஸ்தகத்தை வந்து பிஓஎம் ஸ்டான்லி மொழிபெயர்த்தோம்னா அதை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அதில் வந்து நிறைய காரியத்தை சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னது அன்றைக்கி இந்த புக்கை படிக்கும்போது டக்குன்னு மனதில் பதிஞ்சிச்சு. அவர் சொன்னார், மூளையிலிருந்து எலும்புகின்ற பிரசங்கம் மக்களுடைய மூளையை தான் பாதிக்கும் அப்படின்னுவார். அதாவது பிரசங்கம் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஃபர்மேஷன், சில தகவல்கள், மூளை அறிவினால் சில காரியத்தை கற்றுக்கொண்டு அங்கே இதில் கற்றுக்கொண்டு நம்ம மக்களுக்கு வந்து பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு அவர்? மூளையிலிருந்து புறப்படுகின்ற பிரசங்கம் மனிதனுடைய மூளையை தான் பாதிக்கும். அவர் என்ன சொல்கிறாரு? ஆவியிலிருந்து எழும்பக்கூடிய பிரசங்கம் மனிதனுடைய ஆவியை தொடும் என்று சொன்னார். நான் சொல்கிறேன், அப்பயே ஆண்டவரே நான் பிரசங்கம் பண்ணும்போது மூளை அறிவிலிருந்து பேசக்கூடாது, ஸ்பிரிட்லேருந்து பேசணும், ஆவியிலிருந்து பேசணும். ஆமென். புரிஞ்சுங்களா? மூளை அறிவு என்பது வேற, அறிவுத்திறன் அது வந்து ஆத்மாவில் இருக்கின்ற ஒரு காரியம். ஆனால் உள் உணர்வு என்பது என்ன? அது ஆவிக்குரிய திறன், இன்னர் நாலேஜ் என்று அதை பற்றி அழைப்பார்கள். அப்போ ஆவியில் இருப்பது உள் உணர்வு. சொல்ல உள் உணர்வு, சொல்ல உள் உணர்வு. உள்ள உணர்றீங்களா? சிலது நீங்கள் தேவனுடைய பிள்ளை, அந்த உணர்வு எங்கே இருந்து வருது? உங்களுடைய சரீரத்தில் இருந்தோ உங்களை ஆத்மாவில் இருந்து கிடையாது, உங்கள் உள்ளே இருந்து இன்னர் நாலேஜ் வருதா? நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்ற உணர்வு வருகிறதா? ஹலோ, வருதா? தேவனுடைய பிள்ளை என்ற உணர்வு வருகிறதா? தேவனின் அப்பா என்ற உணர்வு வருகிறதா? தேவனை துதிக்கிறோம், தேவனை பாடுறோம். நீங்கள் எல்லாரும் எப்படி இங்கே வந்தீங்க? ஒன்றும் இல்லைங்க, உங்கள் உள் உணர்வின் மூலமாக தேவன் உங்களை நடத்தினது நிமித்தமாக இங்கே எல்லாரும் வந்திருக்கிறீங்க.
கிறிஸ்துவங்களால் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட உண்மையான ஒரு ஆளால் அவங்களால பாவம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவங்க உள்ளே இருக்கிற ஆவியானவர் கைட் பண்ணுவார். தம்பி, நீ ஆண்டுடைய பிள்ளை, நீ இதை செய்யலாமா, இந்த தப்பை பண்ணலாமா என்று சொல்லி உள்ளுணர்வு தேவன் பேசும்போது கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசி, கீழ்ப்படுகிற மனதை உடைய என்ன பண்ணுவானா, ஆமாம் நான் ஆண்டுடைய பிள்ளை, இந்த தப்பை பண்ணக்கூடாது, அப்படி நான் தப்பை செய்வேன் என்றால் என் தேவனுக்கு நான் விரோதமாக என் தேவனை அவமதிக்கிறேன் என்ற அந்த எண்ணம் நமக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இந்த உள் உணர்வின் மூலமாக தான் தேவன் நம்மோடு பேசுகின்றார். உள் உணர்வின் மூலமாக தேவன் நம்ம நடத்துகின்றார். உள் உணர்வின் மூலமாக தான் தேவன் எல்லா காரியத்தையும் தேவன் நம்ம கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போ என்ன தான் நான் பேசினாலும் சில இடத்துல மூளை அறிவு அது நிமித்தமாகவும் நீங்கள் உள்ளே போகும். அதை விட இன்னர் நாலேஜ், உள்ளுணர்வின் மூலமாக அவங்க உள்ளே போகிற விஷயந்தான் அது உங்களுக்கு பெனிஃபிட், உங்களுக்கு லாபம். நிறைய இடத்துல சபைக்கு வர எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, தகவல்களை சேகரிக்கிற ஒரு இடமாக சபையை பார்க்குறாங்க. பேச்சுக்கு வந்தால் ஓகே, இன்றைக்கி பாஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, என்ன தகவல் கொடுக்குறாரு, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஓகே, புரிஞ்சிச்சா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா என்ன சொல்கிறேன்னு? என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி பாஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் சொன்னாருங்க, இன்றைக்கி பாஸ்ட் ஒரு 3 பாயிண்ட் சொன்னாருங்க, மனுஷனை 3 பிரித்தாரு, அந்த 3 பிரித்தாரு. இனி வீட்டுக்கு பண்ண என்னத்தை பேசுவீங்க? கவனமா, வீட்டுக்கு போனால் இப்போ எதை பேசுவீங்க? இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்களேன். பிரசங்கம் முடிஞ்சு, பாஸ்டர் நீங்கள் ரொம்ப சூப்பராக பிரசங்கம் பண்ணீங்க, அற்புதமாக பிரசங்கம் பண்ணீங்க, பிரமாதமாக பிரசங்கம் பண்ணீங்க, நல்லா இருந்துச்சு. இது எங்கேருந்து வருது? சொல்கிறது தப்பு கிடையாது, சொல்கிறதா தப்பு கிடையாது. உங்கள் மைண்டுக்கு இதெல்லாம் போயிருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, வெறும் மனதுக்கு போவதோடு செய்திகள் இருக்கக்கூடாது. இந்த செய்தி மனதின் வழியாக உங்கள் ஆவிக்கு போக வேண்டும், உள்ளுணர்வுக்கு போக வேண்டும். ஆகதான் இருதயத்தில் பத்திரப்படுத்து, எல்லா காவலும் இருதயத்தை காத்துக்கொள். எந்த இருதயம்? இன்னர், இந்த உள் இருதயம், அதாவது ஆவிக்கு இருக்கின்ற இருதயத்தை பற்றி பேசப்படுகின்றது. அப்போ உள் உணர்வு ரொம்ப ரொம்ப அவசியம். இரண்டாவது, அதில் மனசாட்சி. சொல்லுங்கள், மனசாட்சி. ஆமென். எப்படி சரீரத்துக்கு மாம்சம் சதை அவசியமோ, எப்படி ஆன்மாவுக்கு சித்தம் கொள்ளக்கூடிய திறன் அவசியமோ, அதே போல் ஆவிக்கு மனசாட்சி ரொம்ப ரொம்ப அவசியம். ஆமென். சில சொல்ல, உங்கள் மனசாட்சியே இல்லையாப்பா, இந்த வார்த்தை கேட்டிருக்கீங்களா? அட கேட்டிருக்கீங்களா? பக்கத்தில் இருங்க, இந்த வார்த்தையாவது கேட்டிருக்கீங்களா? மனசாட்சியே இல்லையா? சொல்ல போனால் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு மனசாட்சியே இல்லை. ஏன்னா ஆவி செத்த நிலைமையில் இருக்கிறதுனால அவங்க இஷ்டத்துக்கு மனசாட்சியே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மனம் போன போக்கில் அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அதே போல் மூன்றாவது, ஐக்கியம் கொள்ளும் திறன். இந்த ஐக்கியம் கொள்ளும் திறன் தான் தேவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த கனெக்டிவிட்டி இடம். சொல்லுங்கள், ஐக்கியம் கொள்ளும் திறன். ஓகே, இப்போ இந்த ஐக்கியம் கொள்ளும் திறனில் தான் தேவனோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருந்தோம். முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் உருவாக்கின போது தேவன் ஆதாமோடு எப்படி இடைப்பட்டார்? அவனுடைய ஆவியிலே, மனித ஆவியிலே தேவ ஆவியானவர் குடியிருந்தார். தேவன் அவங்க உள்ளே இருந்தார். ஆனால் இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, தேவனுடைய வார்த்தை என்றைக்கு மீறினார்களோ அன்றைக்கு தேவனை நிராகரித்தது நிமித்தமாக ஐக்கியம் கொள்ளும் திறனில் இருந்த தேவன் மனிதனை விட்டு பிரிய ஆரம்பித்தார். மனிதன் தேவனை வேண்டாம் என்று, அதாவது மனுஷன் வேணான்னு சொல்லி ஒதுக்க ஆரம்பிச்சுட்டு தேவனோட ஐக்கியமாக இருந்த மனிதன் இப்போ யாரோட ஐக்கியமாக ஆரம்பிச்சிட்டான்னா, பிசாசோடும், பிசாசின் வார்த்தைகளும், சாத்தானோடும், சாத்தானின் வார்த்தைகளோடும் ஐக்கியம் கொள்ள ஆரம்பிச்சிட்டான். புரிஞ்சுங்களா? என்ன நடந்துச்சு? இவரை தள்ளி விட்டுட்டு இந்த இன்னும் சொல்லப்போனால் இருதய சிம்மாசனத்தில் தேவன் உட்கார்ந்து ஆட்சி செய்து கொண்டிருந்தார் ஆதாமனுடைய உள்ளத்தில். இப்போ ஆதாம் என்ன பண்ண ஆரம்பித்தான் என்றால், பிசாசின் வார்த்தையை செவி கொடுப்பதன் மூலமாக, ஒருத்தருடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பதன் மூலமாக அவங்க இருதயத்தில் உங்களை வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஹலோ, புரிஞ்சுச்சான்னு கேளுங்க. அதாவது ஒருத்தரை நேசிக்கிறீங்களா இல்லையான்ற எதை பற்றி புரியுன்னா, யாருடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறீங்க, நீங்கள் அவங்கள ரொம்ப நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இதாவது புரிஞ்சிச்சான்னு கேளுங்க. என்ன புரிஞ்சிச்சுன்னு கேளுங்க. எனக்கு முக்கியமான இது விட்டுட்டோன்னு வச்சுங்களா. என்ன புரிஞ்சிச்சு? ஒருத்தங்க எழுதி சொல்லுங்கள், என்ன புரிஞ்சிச்சு?
ஒருத்தங்க இந்த பக்கம் யாரோ ஒருத்தங்க சொல்லுவோம், என்ன புரியுச்சின்னு சொல்லுங்க, என்ன புரியுச்சு? திரும்ப சொல்கிறேன், பார்த்தீங்களா, டக்குன்னு சொல்ல வர மாட்டேன்னு பார்த்தீங்களா? ஒருத்தர் நேசிக்கிறீங்களா இல்லையா என்பது எதை பொறுத்து இருக்குன்னா, ஒருத்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வது நீங்கள் அவரை நேசிப்பதற்கு அடையாளம். என்ன புரிஞ்சிச்சு? சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. அதே தான் சொல்லக்கூடாது, இது என்னது அது? புரியுச்சா? ஏங்க முக்கியமான விஷயங்க. இன்னொன்று சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களா இல்லையான்றது எதை பற்றி தெரியும்னா, நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் என்னை நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஒன்று சொல்கிறேன், அடிக்கடி சொல்லுவேன், முன்னாடி வந்து உட்காருங்க, முன்னாடி வந்து உட்காருங்கன்னு சொல்கிறேன். என்னை நேசித்தவங்க முன்னாடி வந்து உட்காருவாங்க, இங்கேயும் தான் சொல்கிறேன். உண்மையாகவே நீ நேசிக்கிறீங்கன்னா நான் சொல்கிறத கேட்பீங்க. நீங்கள் என்னை நேசிக்கலன்றதை எப்படி காமிப்பீங்க? பட நீ என்ன சொல்கிற, நான் என்ன கேட்குறது? அத்தனை வருஷம் இருந்த எஸ்ஏ பீட்டருக்கே நாங்கள் கேள்விக்கு நாங்கள் செவி கொடுக்கல, நீ இப்போ வந்த பையன் உனக்கு வந்து செவி கொடுப்போமா நாங்கள்? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? ஒருத்தரை மதிக்கிறோம், ஒருத்தரை நேசிக்கிறோன்றதுக்கு முக்கியமான ஒரு காரியமே அவங்க சொல்கிறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி முன்னாடி வராது. நல்லா கவனமாக கேளுங்க. கணவன் மனைவி நேசித்து மனைவி கணவனை எப்படி நேசிக்கிறது என்ன காமிங்க, அவங்க சொல்கிறத ரெஸ்பான்ஸ் பண்ணி கேட்குறது. இப்போ ஆதாம் எப்படி பிசாசை உள்ள அவன் இதயத்தில் கொண்டு வந்து வச்சான், எப்படி தேவனை வெளியேற்றினான்னா, பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால் பிசாசை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத தேவனை உதாசீனப்படுத்தி தேவனை வெளியே தள்ள ஆரம்பிச்சிட்டான். இப்போ நடந்த ஒரு மாற்றம் என்ன? தேவனை மனிதன் உள்ளத்திலிருந்து வெளியே அகற்றினான். இந்த ஆவியில் இருக்கின்ற ஐக்கியம் கொள்ளும் திறன், தேவன் மனிதனுடைய ஆவியில் இருந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் மரியாதை கொடுக்காத நேரத்தில் மனிதனே தேவனை உள்ளிருந்து வெளியே தள்ளினான். யார் தள்ளினது? மனிதன் தள்ளினான். ஆகவேதான் ரட்சிப்பு என்ற ஒரு காரியம் நடக்கும்போது தேவன், நல்ல கவனமாக கேளுங்க, முக்கியமான சில விஷயம். இப்போ தேவனை உள்ளிருந்து தள்ளது யாருன்னா ஆதாம், மனிதன். இப்போ இந்த மனிதன் அவன் புது சிருஷ்டியாக, புது இனமாக, புது ஆளாக மாற வேண்டும் என்றால், எந்த மனுஷன் ஆண்டவர் உள்ளிருந்து வெளியே தள்ளினானோ, இப்போ ஆண்டவர் வந்து திறந்த வீட்டில் புகுந்த நாய் மாரி வர்றது கிடையாது. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். அவ்வளவு ரெஸ்பெக்ட் காட், அவ்வளவு மதிக்கிற கடவுள், நம் மீது அன்பு கூறுகிற கடவுள், மனுஷனா மதிக்கிறவர் நம்ம ஆண்டவர் தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இயேசுவை போல மனுஷனா மதிக்கிறவர் இயேசுவை தவிர இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு தட்டுறார். யாரெல்லாம் இருதய கதவை திறந்த, ஆண்டவரே என் உள்ளத்தில் வாங்க, என் முப்பாட்டேன் அன்னைக்கு உங்களை உள்ளத்திலிருந்து தள்ளிட்டான் ஆண்டவரே, அதனால் நான் மரித்து போனேன், அதனால் நான் உம்மை இழந்து விட்டேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு நீங்கள் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அப்போ நடக்கிற ஒரு மாற்றம் தான் அவன் புது சிருஷ்டியாக மாறுகின்றான். ஆமென். அப்போ ஆவி முக்கியம். ஆவியில் இருக்கின்றது உள்ளுணர்வு, மனசாட்சி, ஐக்கியம் கொள்ளும் திறன், மூன்றுமே ரொம்ப முக்கியமான காரியம் என்பதை நன்றாக மனதில் பதித்து கொள்ள வேண்டும். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? அதாவது சரீரமும் இணைவது, அது சரீரத்தில் இணைகின்ற ஒரு காரியம். அதே போல் மனதில் இணைவது, பைபிளில் போடப்பட்டிருக்கா, எங்கோ 2 அல்லது 3 பேர் இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு, ஒரு மனம் சொல்லுங்கள், ஒரு மனம். சரீரத்தில் இணைவது அது வேற, கணவன் மனைவி இணைகிறது அது வேற. அதே போல் மனதிலே இணைவது, ஜபமாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு காரியம் மனதில் இணைய வேண்டும். சொல்லுங்கள், அதில் இணைகிறது. மூன்றாவது, ஆவியில் நாம் தேவனோடு இணைவது, அது ஆவிக்குரிய ஒரு இணைப்பு. ஆமென். புரியுதுங்களா? சரீர இணைப்பு எவ்வளவு ஒரு குழந்தை பிறப்பதற்கு அது உதவியாக இருக்கின்றதோ,
அதே போல மனதிலே ஏற்படுகின்ற இணைப்பு எப்படி மனதிலே தேவனிலிருந்து பல விஷயத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு கருவியாக இருப்பது போல, அதே போல ஆவியில் நாமும் தேவனும் இணைய வேண்டும். ஆமென். ஐக்கியம், அதுக்கு பேர் தான் ஐக்கியம். சொல்லுங்க, ஐக்கியம். ஆமென். ஆகவேதான் யோவான் சொல்றார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். எழுந்து நிற்போம். நல்ல மனதில் கொண்டு போய் பதிய வச்சுக்கோங்க. இதை நீங்கள் புரியாமல் வேதத்தையே புரிஞ்சிக்க முடியாது. இப்போ புரிஞ்சிச்சிங்களா? சரீரத்தை புரிஞ்சிட்டிங்களா? புரிஞ்சிச்சா? ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டீங்களா? மூன்றாவது, இதெல்லாம் நிறைய டீப்பாக பேசலாம், ஆனால் அதுக்கு ஒரு நாள் வரும், அப்போ தான் அப்படியே பாட்டாக அழகழகாக பேசலாம். இப்போ வேணாம், இன்னொரு டைம் வரும்போது மூன்றையும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பேசலாம். இப்போ நான் வந்து எதுக்காக இதை எடுத்து பேசணுன்னா, இப்போ நம்ம போகிற டாப்பிக்கு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம என்னவாக இருக்கிறோன்ற காமிக்கிறதுக்காக தான் இதை எடுத்து பேசுகிறோம். இப்போ நம்ம பேசுகிறது நம்ம டாபிக் ஆவி ஆத்மா சரீரம் ஃபுல் டாபிக் கிடையாது. இதை புரிய வைக்கிறதுக்காக எங்கே நீங்கள் புதுசாக இருக்கிறீங்க, எங்கே மாற்றங்கள் உண்டானது என்பதை பற்றி பேசுகிறோம். அப்படி ஆவியில் உண்டான மாற்றம் அடுத்த வாரத்தில் காமிக்க போகிறோம். இன்னும் வரப்போகிற நாட்களில் ரட்சிக்கப்படுவதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய நிலைமை எப்படி மாறினது என்பதெல்லாம் நம்ம பேச போகின்றோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஐக்கியமாக இருங்கள், தேவனுடைய ஐக்கியமாக இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஆவியில் எப்போதும் தேவனோடு இருங்கள், தேவனோடு உறவாடுங்கள், தேவனோடு பேசுங்கள், தேவனுடைய சத்தத்தை கேளுங்கள். ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கின்ற ஒரு வாழ்வை வாழுங்கள். தேவனற்ற வாழ்வை விரும்பாதீர்கள், தேவனோடு வாழ்வை விரும்புங்கள். ஆகுதான் ஜெபம் எதற்காக? தேவனோட ஐக்கியம் கொள்வதற்கு. வேத வாசிப்பு எதற்காக? தேவனோட ஐக்கியம் கொள்ளுகின்ற ஒரு காரியம். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, இரவும் பகலும் இதை தியானின்றார். ஏன், எதுக்காக சொல்றாரு? தேவனுடைய வார்த்தை தான் தேவன். தேவனை நீ தியானிக்க நீ அவரோடு இணைகிறாய், அவரோடு ஐக்கியம் கொள்ளுகிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் எங்களோடு பேச நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் புது சிருஷ்டி, நான் புதிய இனமாக இருக்கிறேன், நான் புதிய மனிதனாக இருக்கிறேன், நான் முற்றிலும் மாற்றப்பட்டவன், என்னை போல் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா, இன்றைக்கு நீர் எங்களோடு பேசணும்படியா நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்களை திறந்தபடியா நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவியிலே ஏற்பட்ட அபார மாற்றத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். மனிதன் பாவம் செய்து அவனுடைய இருதய சிம்மாசனத்திலிருந்து, அவனுடைய ஆவியிலிருந்து உம்மை தள்ளினான் ஆண்டவரே. அது நிமித்தமாக அவன் நிமித்தமாக அவன் பாதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் முழு மனிதருக்கு தீமையே பாவத்தில் தள்ளினானே கர்த்தாவே. ஓ, அதனால் சாபம், வியாதி, தரித்திரம் எல்லாம் உள்ள வந்துச்சே. இன்றைக்கு திரும்ப எங்களை உயிர்ப்பித்தீரதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆவியை உயிர்ப்பித்தீரே, நாங்கள் உண்மை ஏற்றுக்கொண்ட போது நீர் எங்கள் உள்ளத்தில் வந்து வாசம் செய்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. எங்கள் உள்ளே வாசம் பண்ணுகின்ற தேவனை துதிக்கிறோம், எங்கள் இருதய தேவனை துதிக்கிறோம், எங்கள் இதய நாயகனை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எப்போதும் எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணும் ஆண்டவரே, எங்களை ஆளுகை பண்ணும் ஆண்டவரே, எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களை போஷியும் ஆண்டவரே. ஓ, நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது ஆண்டவரே. நீர் சொன்னீரே, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது என்று சொன்னீரே. ஆமாப்பா, நீங்கள் இல்லாமல் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது ஆண்டவரே. நீங்கள் என் உள்ளவே இருங்க ஆண்டவரே. இந்த எங்கள் இருதயத்தில் உமக்கு மட்டும்தான் ஆண்டவரே இடம், வேற யாருக்கும் எங்கள் உள்ளத்தில் இடம் கிடையாது ஆண்டவரே. எந்த பாவத்துக்கும், எந்த பிசாசுக்கும், எந்த பேய்குளாருக்கும் எங்கள் இதயத்தில் இடம் இல்லை. நீரே எங்கள் உள்ளத்தில் ராஜாவாக வாழ்வீராக தகப்பனே. எங்களை ஆளுகை செய்யும், எங்களை ஆண்டு கொள்ளும், எங்கள் உள்ளே இருந்து எங்கள் ஆன்மாவை ஆண்டு கொள்ளும், எங்கள் உள்ளே இருந்து எங்கள் சரீரத்தை நீர் ஆண்டு கொள்ளும். ஹல்லேலூயா. அப்பா, முழுமையாக எங்களை உங்களுடைய கடத்தில் சரண்டர் பண்ணுறோம், ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. ஓ, நீர் நடத்துகின்ற மனிதனுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதற்கு இந்த இளம்பிள்ளையில் இருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக.
அவர்கள் குடும்ப வாழ்விலே பெருத்த மாற்றங்கள், தனிப்பட்ட வாழ்விலே பெருத்த மாற்றங்கள், சமுதாயத்திலும் வேலை செய்கின்ற இடத்திலும் ஒரு பெரிய மாற்றங்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே உண்டாவதாக. ஏன்னா கர்த்தர் உள்ள இருக்கிற மனிதன் எங்கே இருக்கிறானோ அங்கெல்லாம் வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய பிள்ளைகள் மூலமாக காண்பிப்பீராக. அப்படி செய்வது கரண்டி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.